ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியின் பேர் அருளும் மகிமைகளும் ஏராளம் ஏராளம். இருமுடி சுமந்து திருமாலை அணிந்து கையில் பையனுடன் இருமுடி செலுத்த சென்றபொழுது கூட்ட நெரிசலுக்கு ஆட்பட்டு தலையில் இருந்த இருமுடி பை காணாமல் பறந்து போய்விட்டது. சற்றே தயக்கத்துடன் எப்படி இருமுடி செலுத்தப் போகின்றோம் என்று ஒரு கணம் திகைத்து நின்று வரிசையில் சென்றபொழுது இருமுடி பிரிக்கும் இடத்திற்கு சென்ற பொழுது பின்னாடி ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. திரும்பி பார்த்த பொழுது, ஐயா இந்தாருங்கள் உங்கள் இருமுடி பை என்று அந்த பெண் கொடுத்த போது எனக்கு ஒரே ஆச்சரியம். எனக்கு அந்த மகளிரை பார்த்த மகளிர் சக்தியை பார்த்த பொழுது எனக்கு அந்த மகளிர் சக்தியாகவே பெண்ணாகவே தோன்றவில்லை. அந்த அன்னை மேல்மருவத்தூர் ஆதிபர சக்தியாகவே எனக்கு கண்ணில் தோன்றினார்கள். எனக்கு உள்ளுக்குள் ஒரு பெரிய ஆச்சரியமும் மகிமேகமாகவே இருந்தது. எங்கே இருமுடி செலுத்தாமல் திரும்பி போய்விடுமோ என்று நினைத்த நேரத்தில் சரியான தருணத்தில் இருமுடி பையை எனக்கு கிடைக்க செய்த அம்மாவின் மகிமையே மகிமை.